அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் மாட்டுகின்ற கேலண்டரும் மற்றும் கடிகாரமும் எந்த திசை பார்த்த மாதிரி நம்ம மாட்ட வேண்டும் அப்படிங்கிறத இப்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, நீங்கள் ஒரு பதிவு கொடுங்க அப்படிங்கிறத ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதாவது ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, எந்த பக்கம் தான் மாற்றுறது அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. பொதுவாக இது சிம்பிள், இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். இப்போ நம்ம பூஜையில் சுவாமி படங்கள் எப்படி வச்சுருப்போம்? கிழக்க பார்த்த மாதிரி வச்சுருப்போம், அல்லது வடக்க பார்த்த மாதிரி வச்சுருப்போம். அதே போல் நீங்கள் இதையும் வைத்துக்கொள்ளலாம். இதில் குழம்பிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கிழக்க பார்த்த மாதிரியும் கடிகாரம் வைக்கலாம், வடக்க பார்த்த மாதிரியும் வைக்கலாம். தெற்கு மேற்கு அப்போனா வைக்கக்கூடாதா அப்படின்னா வைக்கலாம், எந்த தவறும் கிடையாது. நமக்கு மாற்றுறதுக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்கோ, எந்த இடத்துல ஆணி இருக்கோ அந்த இடத்துல மாற்றுங்க. இந்த திசையில் தான் வைக்கணும், அந்த திசையில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சாஸ்திரம் பார்க்குறவங்க மட்டும் நான் சொல்கிறேன், கிழக்க பார்த்த மாதிரியும் வடக்க பார்த்த மாதிரியும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இப்போ கிழக்க பார்த்த மாதிரி நம்ம வீட்டில் சுவாமி படங்கள் நம்ம எப்படி வச்சுருப்போம், அதே போல் நீங்கள் நினச்சிக்கோங்க. பூஜை ரொம்ப கணக்கு பண்ணி உங்கள் வீட்டில் மாட்டிக்கோங்க. சாஸ்திரம் பார்க்குறவங்க மட்டும் நான் சொல்கிறேன். மற்றவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல சௌகரியமாக இருக்கோ, எந்த இடத்துல ஆணி அடிச்சிருக்குதோ அந்த இடத்துல மாட்டிக்கோங்க. அவ்வளோதான் விஷயங்கள். இதுக்கு நீங்கள் குழம்பிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நம்ம கிழக்க பார்த்து மாதிரி வைக்கிறது நமக்கு நல்லதுதான், வடக்க பார்த்து வைக்கிறதும் நமக்கு நல்லதான். எல்லா பக்கமே நமக்கு நல்ல பக்கம்தான். எல்லா 8 திக்குமும் இறைவன் இருக்கிறார். 8 திசையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னா, தெற்க பார்த்த மாதிரி வைக்கலாமா, கடிகாரத்தையும் கலண்டரும் வைக்கலாமா அப்படின்னா, நம்மளுக்கு வேறு திசையில் மாற்றுறதுக்கு இடம் இல்லைன்னா அந்த திசையில் தான் நம்மளால் வைக்க முடியும். ஒருவேளை உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். வடக்க பார்த்த மாதிரியும் கிழக்க பார்த்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ கிழக்க பார்த்த மாதிரி அப்படின்னா மேற்கு சுவரில் நீங்கள் ஆணி அடித்து மாட்டுனீங்க அப்படின்னா கிழக்க பார்த்த மாதிரி கடிகாரம் இருக்கும், கேலண்டரும் இருக்கும். அதே போல் வடக்க பார்த்து வைக்கணும் அப்படின்னா தெற்கு சுவரில் ஆணி அடித்து நீங்கள் கடிகாரத்தை கேலண்டரை மாட்டினீங்க அப்படின்னா வடக்க பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்னமும் குழப்பமாக இருக்குன்னா பூஜை அறைக்குள்ளே போங்க. நீங்கள் சுவாமி படங்களை எப்படி வச்சுருப்பீங்க, ஒன்று கிழக்கு இல்லை வடக்கு பார்த்த மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா, அதே போல் ஹால்லையே நீங்கள் மாட்டிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப எளிமையானதான். இதில் நம்ம குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கடிகாரம் எப்படி மாட்டணும் அப்படின்னா வட்ட வடிவில் மாற்றுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி கேலண்டரில் இருக்கிற ஒவ்வொரு பேப்பர் நம்ம கிழிப்போம் பார்த்தீங்களா, அதை நசுக்கி போடாமல் அதை நீங்கள் சேர்த்து வைத்து நம்ம கோவிலுக்கு போவோம் பார்த்தீங்களா, அந்த கோவிலில் போய்ட்டு நீங்கள் வச்சாலே உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். ஏன்னா விபூதியும் மற்றும் குங்குமமும் வைப்பதற்காக நமக்கு அங்கே பேப்பர் இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். கோவிலுக்கு நம்ம போவோம், நம்ம பேப்பர் எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அங்கே பிரசாதம் வாங்கின பிறகு, அதாவது குங்குமமும் மற்றும் நம்ம விபூதி வாங்கின பிறகும் நம்ம பார்த்திங்கன்னா சுற்றி பார்ப்போம், பேப்பரே கிடைக்காது. அந்த மாதிரி அந்த பேப்பர் கிடைக்கும்போது அப்பா நமக்கு பேப்பர் கிடச்சிச்சு அப்படிங்கிறது ஒரு செகண்ட் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம், யாராவது கொடுத்தாங்கன்னு. அந்த சந்தோஷம் நமக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் அந்த கேலண்டர் பேப்பர்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் கோவிலில் போய் எப்போ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ போய் நீங்கள் வச்சுட்டு வாங்க. ஒரு ரப்பர் பேட்டை போட்டு வச்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பழைய கேலண்டரை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இப்போ 2024 இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் 2025 பிறந்திருக்குது. ஸோ பழைய கேலண்டர் இருக்குது, மந்த்லி கேலண்டர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போயிட்டு கோயிலில் போய் வச்சுட்டு வந்துடுங்க. மற்றவர்களுக்கு அது பயன்படும். நம்ம வீணாக தூக்கி தூர போடுறதுக்கு விபூதிக்கு குங்குமத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம். சதுரமாக கட் பண்ணி வச்சுருங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கோ அல்லது பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலில் போயிட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா இது யாருக்காவது பயன்படும். இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். நீங்கள் திசையை பார்த்து குழம்பிக்கே தேவையில்ல. நம்ம தானம் தர்மம் பண்ண தான் நமக்கு புண்ணியங்கள் இருக்கும். அதுக்காக திசையை பார்த்து வைத்தா நமக்கு தவறா அப்படின்லாம் கிடையாது. எல்லா திசையுமே நமக்கு நல்ல திசை தான். கேலண்டரை நம்ம எந்த பக்கம் மாற்றோங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். அந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். அதே போல் கடிகாரத்தை எந்த திசையில் மாற்றோங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த நேரத்தை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி எப்படி வெற்றியாளராக மாறுறோம் அப்படிங்கிறதா முக்கியம். நேரமும் கேலண்டரும் ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா போனது திரும்ப கிடைக்காது, நேரமும் போனது திரும்ப கிடைக்காது. ரெண்டுமே நமக்கு பொக்கிஷமானது. அது எந்த திசையில் இருந்தாலும் சரி, அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு வசதியும் வரும், நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் நம்ம இந்த திசையில் மாற்றினா பணம் வரும், அந்த திசையில் மாற்றினா பணம் வரும் அப்படின்னா வராது.
நம்ம அந்த கேலண்டர் பார்க்குறோமா, அதிலிருந்து நீங்கள் அந்த நேரத்தை வந்து உங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி செய்யுங்க. எந்த நேரத்தில் எழுந்திரிக்கணும், எந்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும், எந்த நேரத்தில் வேலை பார்க்கணும், அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுங்கள். கேலண்டரும் மற்றும் கடிகாரமும் எந்த திசையில் இருந்தாலும் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதா மிக மிக முக்கியம். அது எந்த திசையில் வேணுமானாலும் இருந்துட்டு போகட்டும். நம்ம இந்த நாட்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க. இந்த 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆண்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு பொக்கிஷமான நேரம், பொன்னான நேரம். இந்த நேரத்தையும் இந்த நாட்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியும், நல்ல ஒரு வேலைவாய்ப்பும், நல்ல ஒரு சம்பள உயர்வும் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நல்லா உழைங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண நமக்கு நல்ல ஒரு பணவரவு நமக்கு இருக்கும். எல்லாமே நம்ம அந்த நேரத்தையும் அந்த கேலண்டரில் இருக்கிறதாலையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே போதும், நமக்கு எல்லா சகல செல்வமும் நமக்கு வந்து சேரும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழப்பங்கள் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.